பன்னீர் ஹைதராபாதி கேட்டிருப்பீங்க. ஆனால் அதே தம் பிரியாணியாக பண்ணால் எப்படி இருக்கும்னு இன்றைக்கி பார்க்கலாமா? இது பன்னீர் அண்ட் பேபிகார்ன் ஹைதராபாதி as தம் பிரியாணி. என்ஜாய் த ப்ராசஸ் அண்ட் a very happy cooking to you. ஒரு ப்ரெஷர் பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அண்ட் அரவுண்ட் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டும் சேர்த்து வதக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு டாப்பிங்ஸுக்கெல்லாம் வறுத்து வச்சுக்கலாம். அதுக்கு கொஞ்சம் ஒரு கைப்பிடி நிறைய கேஷ்யூ அண்ட் உலர்ந்த திராட்சை இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயில் டாப்பிங்க்கு வேண்டின ஒரு ஸ்லைஸ்ட் ஆனியனை நல்லா உதிர்த்து விட்டு ஃப்ரைட் ஆனியன் பண்ணி எடுத்துக்கலாம். தனித்தனியாக எண்ணெய் எல்லாம் வைக்க வேண்டாம். இந்த எண்ணெயிலேயே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலாவை இதிலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ அந்த எண்ணெயில் கொஞ்சம் கரம் மசாலா, ஃபுல் மசாலா, ஹோல் மசாலாஸ் போட்டுட்டு 2 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணது, அப்புறம் ஒரு 2 ஸ்லைஸ்ட் ஆனியன், கூடவே 1-2 தக்காளி ரஃப்பாக சாப் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் பேசிக் மசாலா உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா. இந்த பேஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுதான் கீரை, பாலக், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா, ஜிஞ்சர், கார்லிக் இதெல்லாம் சேர்த்து அரைச்சது. அதை நல்லா வதக்கி விட்டு 2 ஸ்பூன் தயிரும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த டைமில் கட் பண்ணி வச்ச பேபிகார்ன் அண்ட் பன்னீர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுவும் மசாலா மணமெல்லாம் போய் நல்லா வதங்கி வரும். இதில் ஒரு 1/2-3/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் அண்ட் மூடி போட்டு இதை வேக வச்சுக்கலாம். இந்த தம் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் முன்னாலேயே ஒரு 10 minutes பாஸ்மதி ரைஸை சோக் பண்ணிவிட்டு ஓப்பன் பாட், அதாவது கொதிக்கிற தண்ணியில் ஒரு 7 நிமிஷம்லேருந்து 8 நிமிஷம் வேக வச்சு இது மாதிரி உதிராக எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போது நம்ம பன்னீர் ஹைதராபாதி, கொஞ்சம் கிரேவியாக இருக்கிற பன்னீர் ஹைதராபாதி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கிரேவி ஃபுல் வற்றக்கூடாது. வத்தின மாதிரி இருந்தால் ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை தம் மாதிரி குக் பண்ண போகிறோம். தவா மேலெல்லாம் ஒன்றும் வைக்க வேண்டாம். இதை இப்போ குக்கரை மூடி போட்டுட்டு வெயிட்டும் போட்டு நல்ல சின்ன தீயில் ஒரு 10 minutes, அதுக்கப்புறமா திறந்து பார்த்தா ஃப்ரெஷ் ஃப்ளேவர்ஃபுல் பன்னீர் அண்ட் பேபிகார்ன் ஹைதராபாதி தம் பிரியாணி ரெடி. இதை நல்ல ஒரு ரைத்தா, பப்பட், பிக்கல் கூட சுட சுட சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஹாவ் a great weekend.